ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நிச்சு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம தமாமில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பேரடைஸ் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். பேரடைஸ் ஃபார்மில் நிறைய ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ஃபார்ம்ஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். முதல்ல இப்போ நம்ம போகிறது ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இங்கே கூலிங் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க சைடில். அப்புறம் அழகான ஃப்ளவர்ஸ். அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இப்போ நம்மளை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உள்ளே ஒரு ஸ்ட்ராபெரி கூட இல்லை, எல்லாமே பறிச்சிட்டாங்க. அதனால் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணல. மேலே ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த செடிக்கு. அழகாக இருக்குது, ஆனால் அவங்க உள்ளே அலோவ் பண்ணல ஆக்சுவலாக. இப்போது நம்ம டொமேட்டோ அண்ட் குக்கும்பர் ஃபார்முக்கு தான் போகிறோம். இங்கேயுமே க்ரௌட் ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ நம்ம செரி டொமேட்டோ ஃபார்மில் தான் இருக்கோம். இதுதான் அந்த ஃபார்ம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஆக்சுவலாக காய், பழம்லாம் கீழே விழுந்துருக்குது. இதோட ரெட் கலரில் இருக்கும். நான் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் ரெட் கலரில் நிறைய இருக்குது. இது ஆக்சுவலாக அந்த குடு ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்பேன், குடு ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ. அந்த இதில் அந்த வீடியோவில் இது வந்திருக்கும். இது ஓகே. ரெட் கலரில் இருக்கிறது நல்லா இருக்குது, ஆனால் அந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. இது நல்லா ரெட் கலரில் இருக்குது. டேஸ்ட் நல்லா இல்லை. ஒரு ஆவரேஜாக சின்னதாக ரெட் கலரில் இருக்கிறது நல்லா இருக்குது. மற்றபடி பெருசாக இருக்கிற எதுவுமே நல்லா இல்லை. இது எவ்வளோ பெரிய ஃபார்முன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறப்போ. ரொம்ப பெரிய ஃபார்ம். லென்த் இந்த அளவுக்கு போகுது. இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஃபார்மர் இருக்குது. இது என்ன ஃபார்ம்ன்றது தெரியல. இங்கே ஆடு, இது ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஆடு இருக்குது. அப்புறம் கோழி, வான்கோழி இருக்குது. இது அரபிக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், நம்மளுக்கு இது புதுசு இல்லை. அதனால் ஏதோ ரொம்ப சவுண்டு போடுது, உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கமலோட ஃபேமஸ் சேர். நம்ம ஊரில் ரோட்டில் திரிகிறதெல்லாம் இங்கே கூண்டுக்குள்ளே போட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. கோழி, இது எல்லாமே நார்மல் கோழி தான். அந்த காலில் முடி மட்டும் இருக்குது, அது வேணால் ஒரு ரகமாக இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே நார்மல் கோழி தான். அப்புறம் ஆடு, ஆடுக்குட்டி நிறையா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆடு நம்ம ஊரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது.
ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இன்னும் மேப்பே செம்மறியாடு அழகாக இருக்குது. வாவ். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவங்க கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் விட்டோன்னா ரேர் ஸ்பீசிஸ்ன்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யா, ஆனால் இவங்களுக்கு ஒரு வேளை இதெல்லாமே புதுசாக இருக்கலாம். அதனால் இதெல்லாம் இப்படி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாடு கொஞ்சம் வித்தியாசமான டைப்பாக தான் இருக்குது. அப்புறம் வாத்துக்கு அழகாக ஒரு பாண்டு மாதிரி மேக் பண்ணி அதில் விட்ருக்காங்க. நான் காட்டுறேன். அது ரொம்ப அழகாக சாப்பிடுது. வா. அப்புறம் ஆஸ்ட்ரிச் வச்சிருக்காங்க இவங்க. அப்பா பக்கத்துல நில்லு, நின்றாமா காட்டு எல்லாம் பார்த்து. ஜெசிகா அப்படியே தலையை மட்டும் திருப்பு. அப்புறம் ஃபுட் கோர்ட் வச்சிருக்காங்க பின்னாடி. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கார் பார்த்தேன், உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நிற்குது. ஆக்சுவலாக ஒரு விண்டேஜ் காரும் நிற்குது அங்கே உள்ளே, தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம இப்போ இருக்கிறது டொமேட்டோ ஃபார்ம். டொமேட்டோ ஃபார்ம்குள்ளேயும் இப்போ யாரையும் உள்ளே அலோவ் பண்ணல ஆக்சுவலாக. அப்புறம் மேலே பாட்டில் கார்டெலாம் இருக்குது. அதுவுமே ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்புறம் கேபேஜ், பக்கத்துலேயே ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. இந்த பூவும் நம்ம ஊரில் நிறையா வீட்டு வாசலில் வச்சுருப்பாங்க. இதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே. அப்புறம் இந்த ஜங்கிள்னு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னலாம் இருக்குன்றது எனக்கு ஐடியா இல்லை. பேட்ஸ் ஒரு வேலை இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இங்கே 2-3 இடத்துல பேட்ஸோட பிக்சர்ஸ் இருக்குது. வாவ். பெர்ஷியன் கேட் இருக்குது. இது பெர்ஷியன் கேட் தான் நினைக்கிறேன். அந்த பெர்ஷியன் கேட் தான். இந்த ஒயிட் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஆட்டுக்குட்டி இருக்குது. ஆனால் இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் ஃபிங்கர்ஸ், அப்புறம் பச்சைக்கிளி, அப்புறம் இங்கே ஒரு ஏதோ லவ் பேர்ட்ஸ் ஏதோ இருக்குது.
அப்புறம் ரேர் ஸ்பீஷியஸ் அனிமல் ஆமாம். இதுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. இங்கேயும் ஆவரேஜாக தான் இருக்குது, எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்பியர் பார்க்கணுன்னா இங்கே வரலாம். செடிகள் நிறையா வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த செடியெலாம் எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்றது தெரியல. ஏன்னா இங்கே இந்த கிளைமேட்டுக்கு இங்கே எதை வச்சாலும் வளராது. ஒருவேளை இந்த 2 மாதம் சர்வை பண்ணாலும் அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நீங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா ஒருவேளை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கல, இந்த ஆஸ்ட்ரிச்சை தவிர. அண்ட் பரவாயில்ல, இருந்தாலுமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். See you all in another interesting video. Until then, bye from Nishant Prabhakar. Spread love. Peace.